சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 8 வழிச்சாலை திட்டத்தை நிரந்தரமாக நீக்கக் கோரி விவசாயிகள் போராட்டம். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் வஜ்ரா வாகனங்களுடன் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மூன்றடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் சென்னை இடையிலான 8 வழிச்சாலை திட்டத்தை நிரந்தரமாக நீக்கக் கோரி சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குடும்பத்துடன் கைகளில் விவசாய பயிர்களான நெல், கரும்பை ஏந்திக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் பேரரசு கட்சி தலைவரும் திரைப்பட இயக்குநருமான கௌதமன், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தன்னார்வலர்கள் என ஏராளமானோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். விவசாயிகளை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் முன்றடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வஜ்ரா வாகனங்களுடன் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாற்று வழின்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கங்க சுற்றி திரும்ப வேற ஒரு வழினா ஒத்துக்க முடியாது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் மக்கள் மன்றத்தில் வெளிப்படையாக அறிவிங்க. இருக்கிற சாலையவே பண்ணு. இன்னும் எத்தனை சாலை இருக்கு? ஏற்கனவே 3 சாலை இருக்கு. 48 ஒரு சாலை இருக்கு, 38 ஒரு சாலை இருக்கு, 18 ஒரு சாலை இருக்கு. 3 சாலை தரைவழி சாலை, ஒரு ரயில் சாலை, ஒரு விமான சாலை, 5 சாலைக்கு அப்புறம் இங்க வந்து என்னத்தை செய்யறது? உங்களுக்கு இங்க என்ன நிறுவனத்தை வச்சிருக்கீங்க? 8 வழிச்சாலை திட்டம் எதுக்கு? நீங்க ராணுவ தளவாட தொழிற்சாலை அதுக்குள்ள கொண்டு வர போறீங்க. 8 வழிச்சாலையாக அள்ளி எடுக்கப்படுகிற எங்கள் மண்ணின் வளங்களை கொள்ளையடிச்சு அந்த சாலையை அள்ளிட்டு போறதுக்காக கொண்டு வரீங்க. இன்னும் சொல்ல போனா காஷ்மீரை போன்று தமிழ்நாட்டை ஒரு ராணுவ மயமாக்க கொண்டு வரீங்க. அம்பானிக்கும் அதானிக்கும் கொண்டு வர இந்த சாலையில நீங்க சென்சார் ரோடா மாத்த போறீங்க. எல்லாரும் நாங்கள் பொதுமக்கள் போக முடியாது. இந்த திட்டம்லாம் எங்களுக்கு தெரியாது இல்ல. 18 நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு திருட்டுத்தனத்தோடு கொண்டு வர இந்த சாலை எங்களுடைய மண்ணை அழித்து, வளத்தை கொள்ளையடித்து, எங்களுடைய வாழ்வாதாரத்தை செழித்து 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தை முடைக்கலாம்னா எவன் உள்ள வந்தாலும் இனி வெளியே போக முடியாதுங்கிற ஒரு உறுதியான நிலையை நாங்கள் இந்த மண்ணில் உருவாக்குவோம். ஒரு பெரும் போர் பிரகடனத்திற்காகத்தான் சேலத்துல 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினத்தின் தலைமுறை இங்க கூடி நிற்குது. அந்த போர் பிரகடனம்ங்கிறது 8 வழிச்சாலை திட்டத்தை எங்கள் மண்ணின் பூர்வகுடி மக்களை, இந்த மண்ணின் மைந்தர்களை, எங்களுடைய விவசாயத்தை அழித்து, இந்திய ஒன்றியம் எப்பொழுதும் சொல்றது இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். எங்கள் விவசாயத்தின் முதுகெலும்பை ஒடித்து இந்திய ஒன்றிய அரசு ஒரு போர் பிரகடனம் செய்து 8 வழிச்சாலை திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோம். அதுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 90% விவசாயிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பச்சை பொய்ய சொல்றார். என்ன போர் பிரகடனம்னா எங்கள் மீது திணிக்கப்படுகிற யுத்தம். இங்க நடக்கிறது மக்களாட்சி தானே. மக்கள் விரும்புவதைத்தானே மக்களாட்சி தரணும். எங்க மக்களை அடித்து அழித்து அடிமைப்படுத்திட்டு நீங்க இந்த 8 வழிச்சாலையை நாங்க நடத்திய தீர்வுன்னு மத்திய மாநில அரசுகள் சொன்னா அது நீங்கள் யுத்தத்தை எங்களுக்கு முன்னாடி திணிக்கிறீங்க. அந்த யுத்தத்தை நாங்கள் சேலம் மண்ணில இருந்து சொல்றோம். அந்த யுத்தத்தை யுத்தமாகவே எதிர்கொள்கிற ஒரு உறுதியை நாங்கள் இந்த கூட்டத்தில் எடுத்துட்டோம். அதனால நீங்க உயர்நீதிமன்றம் சொல்லுது பெறப்பட்ட நிலங்களை 8 வாரத்திற்குள்ள திரும்பி தரணும்னு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன? இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் எப்படி பார்க்கிறது? மோடி அரசினுடைய தீர்ப்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். என்ன சொல்லுது? அப்படி அவசியம் இல்ல. நீங்க கையகப்படுத்திய நிலங்களை உள்ள அர்த்தம் அதுதான். நீங்க வேலை திட்டத்தை தொடங்கிக்கிட்ட மக்கள்கிட்ட பேசுங்க. அப்ப என்ன இதுக்கு பேர் மன்னராட்சியா இங்க நடக்குது? மக்களாட்சி தானே, சர்வாதிகார ஆட்சி நடக்குதா? அப்ப இது யுத்தம் தானே. அதனால நாங்கள் விரைவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தாண்டின போராட்டம் இது. நான் எல்லா இடத்துலையும் நின்றுட்டு தான் இதுக்கு வரேன். நாங்கள் ஒரு இடத்துல இனி ஒன்று கூடினத்துக்கு பிறகு இது யுத்தம்னு நீங்கள் பிரகடனப்படுத்தினதுக்கு பிறகு அதை நாங்கள் யுத்தம் தான் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு எங்கள் மண்ணில் நீங்க ஒரு அடி இல்ல, ஒரு கைப்பிடி மண் அல்ல, மூக்குப்பிடி மண் எடுக்க வந்தாலும் நாங்கள் உங்களை எதிர்த்து யுத்தம் செய்வோம். அந்த யுத்தம் ஜனநாயக யுத்தமா
அப்படி செய்கிற போது நீங்கள் எவ்வளவு தூரம் அத்துமீறீங்கிறத பொறுத்து அந்த யுத்தமாகவே இந்த மண்ணில் நடக்குங்கிறதான். அதனால பொய் சொல்லக்கூடாது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த 92% விவசாயிகள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா நீங்க சொல்லுங்க. நாங்கள் உங்களோட உரிமையோட நாங்கள் சவால் விட்டு சொல்றோம். ஒட்டுமொத்த எங்களுடைய விவசாயிகளையும் ஒன்று கூட்டுறோம். 5 மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மண்ணினுடைய விவசாயிகளையும் நீங்க வாங்க, நீங்க சொல்லுவது உண்மையா இல்லையான்னு நாங்கள் நிறுவனம் பண்றோம். அங்க பிரகடனப்படுத்துறோம் 100% எங்களுக்கு எதிரான திட்டம்னு. அதனால கோர்ட்டை வச்சு பயமுறுத்துறது, காவல்துறையை வச்சு பயமுறுத்துறது, நீங்க ராணுவத்தை கொண்டுட்டு வந்து நிறுத்தினாலும் 8 வழிச்சாலை எங்கள் தமிழ் மண்ணில் ஒருபோதும் நடக்காதுங்கிறது தான். அதனால 8 வழிச்சாலை திட்டத்தை இறுதியாக அதுதான் ஒரு அரசாணை போடணும் தமிழக அரசு. 8 வழிச்சாலை திட்டம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நாங்கள் விரைவில் நடத்த போற போராட்டத்திற்கு பிறகுதான் 8 வழிச்சாலை திட்டத்தை நீங்க பின்வாங்குவீங்கன்னா அது இந்த ஆட்சிக்கு மட்டுமில்ல, எதிர்வருகிற தேர்தலையும் உங்களுக்கான மிகப்பெரிய தோல்வி காத்திருக்குங்கிறத எங்களுடைய விவசாயிகளோட சேர்ந்து எங்களுடைய இளம் தலைமுறை உறுதிப்படுத்தும். இன்னொன்னு அதிமுக சொல்லிட்டோம். அப்ப திமுக இதர கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்கள் கட்சி நிலைப்பாடாக எங்கள் உயிரே போனாலும் 8 வழிச்சாலை திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கணும். நீங்க திமுகவா இருங்க, அதிமுக இருங்க, பாஜக இருங்க, அல்லது காங்கிரஸ் இருங்க, இல்ல எந்த கட்சியாக இருங்க, இந்த தேர்தல் அறிக்கையை கொடுக்காம எவனாவது நாளைக்கு ஆதாயம் அடைஞ்சிடலான்னு வந்தீங்கன்னா வருகிற எவராக இருந்தாலும் எங்கள் ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க.